everyone, welcome to our Center Map YouTube channel. So last two videos nutrition பத்தி பார்த்தோம். So third lecture வந்து பார்க்க போறோம். இந்த third lecture வந்து we are going to learn about the respiration. ஓகேங்களா? So respiration என்ன? நம்ம வந்து digestionல வந்து பார்த்தோம் carbohydrates வந்து simpler one, அதாவது glucose வந்து convert ஆயிடுச்சு. அப்ப அந்த glucose convert ஆனது நமக்கு எனர்ஜியா வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்ல, அதுதான் என்னது, which is known as the respiration. Okay, so here you can see that respiration abdina, which is a biochemical process where cells break down glucose molecule to release energy in the form of ATP. அதாவது ஒன்றும் இல்லை, ரெஸ்பிரேஷன் என்ன, குளுக்கோஸ் மாலிகுல் வந்து ப்ரோக் டவுன் ஆகி ஏடிபியா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போதான் நமக்கு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது செல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க நிறைய பர்பஸ்க்காக. திஸ் எனர்ஜி இஸ் எசென்ஷியல் ஃபார் வேரியஸ் செல்லுலார் ஃபங்க்ஷன். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, breakdown of glucose into pyruvate. அதாவது குளுக்கோஸ்ங்கிறது 6 கார்பன் மாலிக்யூல். இப்போ இந்த 6 கார்பன் மாலிக்யூல், ஸோ இதோட குளுக்கோஸோட ஃபார்முலா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், C6H12O6. இந்த குளுக்கோஸ் வந்து என்னவா பிரேக் டவுன் ஆகும், which will be break down into pyruvate, அதாவது 3 கார்பன் மாலிக்யூலா வந்து பிரேக் டவுன் ஆகும். இதோட ஃபார்முலா வந்து C3H3 and O3. ஓகேங்களா? பைருவேட்டா வந்து broke down ஆகுது. அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it takes place in cytoplasm. So first step ஞாபகம் வச்சுக்கோங்க, glucose 6 carbon molecule which will be broken down into 3 carbon molecule of pyruvate. So இதுதான் அதோட molecular formula. So நம்ம next பார்க்கிறது, அந்த pyruvate வந்து என்னவா வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, fate of pyruvate. After breakdown of pyruvate molecule, the process takes place in the mitochondria and the molecules formed depend on the type of respiration in a particular organism. So first வந்து என்ன பார்த்தனா, glucose pyruvate வந்து breakdown ஆயிடுச்சு. இப்போ இந்த pyruvate வந்து based on the type of respiration it will produce the product. So types of respiration அப்படின்னா என்னன்னா, like two types of respiration இருக்குப்பா, aerobic respiration and anaerobic respiration. Aerobic respiration அப்படின்னா in the presence of oxygen it will takes place. Respiration takes place in the presence of oxygen. Anaerobic respiration அப்படின்னா in the absence of oxygen. ஸோ இது ரெண்டுமே நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நம்ம ப்ரீத் பண்றோம்ல, ஆக்சிஜனை வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸ்ஹேல் பண்றோம். அதுதான் வந்து சொல்றாங்க இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் அண்ட் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் நோன் அஸ் பிரீத்திங். Then breakdown of simple food in order to release energy inside the cell, that is cellular respiration. இது ஏன் cellular respiration அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாமே inside the cell only it is taking place. That's why it is known as the cellular respiration. அதாவது glucose 6 carbon molecule வந்து pyruvate break down ஆச்சு. Further வந்து it is based on type of respiration, aerobica anaerobica, அதுக்கு ஏத்த மாதிரி என்னவா ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சிஆர்டி புக்ல குளுக்கோஸ் 6 கார்பன் மாலிக்யூல் சைட்டோபிளாசம்ல என்னவோ கன்வெர்ட் ஆகுது, பைருவேட் 3 கார்பன் மாலிக்யூல் and also it produces energy. Then in the absence of oxygen, absence of oxygen அப்படினாலே நம்ம என்னன்னு பார்த்தோம்ப்பா, which is an anaerobic respiration, right? Absence of oxygen அப்படினாலே that is anaerobic respiration. அப்போ இது எங்க takes place ஆகுது, which takes place in the yeast. So ethanol, carbon dioxide and energy, that is a 2 carbon molecule. Then in the lack of oxygen, இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது anaerobic கிடையாது. lack of oxygenனா நீங்க வந்து ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்றீங்க, அதுவுமே ரொம்ப இன்டென்ஸா பண்றீங்க, அதே மாதிரி ஓடுறது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இருக்கப்ப நம்ம பாடிக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மசில் செல்ஸ் வந்து லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தட் லாக்டிக் ஆசிட் இஸ் an 3 carbon molecule. Then energy வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. Then in the presence of oxygen, which is aerobic respiration. So in the aerobic respiration la it takes place in mitochondria. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. ஸோ breakdown of glucose by the various pathways. ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து எழுதி போடுறோம். ஓகேங்களா? குளுக்கோஸ் வந்து C6H12O6,
இது வந்து நமக்கு என்னவா பிரேக் டவுன் ஆகுது, ஃபர்ஸ்ட் நான் எழுதுறது வந்து ஈஸ்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஃபார்முலா வந்து எழுதுறேன். ஸோ இங்க என்னவா அப்போ சேஞ்ச் ஆகுது, 2 கார்பன் மாலிகுல் ஆஃப் எத்தனால். அப்ப எத்தனாலோட ஃபார்முலா என்ன, C2H5 and OH. Then carbon dioxide, 2 molecule of carbon dioxide plus energy. Then lack of oxygen, நம்மளோட muscle cellsல lactic acid வந்து produce ஆகுது. So இதோட formula என்னன்னா C3H6 and O3. ஓகேங்களா? So இங்கேயுமே 2 molecule of lactic acid which is a 3 carbon molecule. ஓகேங்களா? Okay, then இங்க பார்த்தா என்னவா வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா carbon dioxide, then water plus energy. So 6 molecule of carbon dioxide, then 6H2O, then energy. So aerobic respiration la தான் என்ன ஆகும்னா, one molecule of glucose க்கு around 36 to 38 ATP molecules வந்து produce ஆகும். So அப்படி நம்ம பார்க்குறப்போ anaerobic respirationல எனர்ஜி வந்து when compared to the aerobic it will be less. ஓகேங்களா? So இந்த flow chart வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Okay, the next one will be the exchange of gases. For aerobic respiration, organism needs a continuous supply of oxygen and carbon dioxide produced during the process need to be removed from the body. So aerobic respiration அப்படினாலே பார்த்தோம் in the presence of oxygen. அப்போ நம்ம எல்லாமே aerobes தானே. இப்போ நமக்கு aerobic respiration நடக்கிறப்போ நமக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் கண்டினியூஸா நம்ம பாடிக்கு தேவை. At the same time carbon dioxide also has to be removed, right? So diffusion, அதுதான் வந்து first point சொல்லியிருக்காங்க. Then diffusion is the method by which it is utilized by unicellular and some simple organism for this purpose. So plants may வந்து diffusion தான் அந்த மெத்தட் மூலமா தான் வந்து gaseous exchange வந்து நடக்குது. அப்படின்னா என்னன்னா diffusionனா ஒன்றும் இல்லை, molecules will move from higher concentration to the lower concentration. Higher concentration molecules will move from higher concentration to the lower concentration. Then gills are the respiratory organ for fishes. அதாவது aquatic organismக்கு என்ன வந்து நம்ம எக்ஸாம்பிள் fish பார்க்குறோம். ஃபிஷ்ல வந்து gills தான் வந்து respiratory organ. நமக்கு வந்து என்னது respiratory organ வந்து lungs-ஆ, பட் ஃபிஷ்க்கு என்னதுப்பா, which will be a gill, right? ஸோ இப்போ ஃபிஷ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா அதோட வாட்டர்லேயே dissolved ஆக்சிஜன் அதில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா பிரீத்திங் ரேட் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும். ரீசன் என்னன்னா availability of oxygen is less in the aquatic environment, so the breathing rate of aquatic organism is faster, but terrestrial organism க்கு வந்து breathing rate கம்மியா தான் இருக்கும் when compared to the aquatic organism. ரீசன் என்னன்னா இவங்களுக்கு ஆக்சிஜன் availability வந்து கம்மியா இருக்கு, so breathing rate வந்து ஜாஸ்தியா இருக்கு, பட் நமக்கு அப்படி கிடையாது. So in complex animals, respiratory system does the job of exchange of gases. So நமக்கு எல்லாமே respiratory system இருக்கு, அதாவது lungs தான் வந்து இந்த job எல்லாமே வந்து பார்க்கறாங்க. So the next one will be, we are going to learn about the human respiratory system. So human respiratory system is composed of a pair of lungs. These are attached to a system of tubes which open on the outside through the nostril. ஸோ அதோட பாத்வே நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து ஏர் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்ட்ரில். ஓகேங்களா? ஸோ நாஸ்ட்ரில் மூலியமா நம்ம வந்து பிரீத் இன் பண்றோம். அந்த ஏர் எப்படிலாம் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, செகண்ட் ஒன் இஸ் நாசல் கேவிட்டி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்ல இருந்து எங்கப்பா போகும், லாரிங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெக்கியா. ட்ரெக்கியால இருந்து என்னன்னா பைஃபர்கேட் ஆகும், அதாவது பிரைமரி bronchi, லெஃப்ட் பிரைமரி bronchi அண்ட் ரைட் பிரைமரி bronchus வந்து உங்களுக்கு பைஃபர்கேட் ஆகும். பைஃபர்கேட் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்னன்னா செகண்டரி, ட்ரெஷரி அண்ட் டெர்மினல் bronchioles will be present. அதுக்கப்புறம் ஃபைனலா நமக்கு வந்து alveoli. ஸோ ஒவ்வொன்றா நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ பேசேஜ் ஆஃப் ஏர் த்ரூ தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்ட்ரில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நாஸ்ட்ரில்ல தான் வந்து என்ன நடக்குது, there are two nostrils which converge to form a nasal passage. The inner lining of the nostril is lined by hair and remains wet due to mucus secretion.
ஸோ நாஸ்ட்ரல்ங்கிறது ஒன்றும் இல்லை, விச் இஸ் எ நோஸ். அது மூலியமா நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது மூலியமா தான் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட நாஸ்ட்ரல் பேசேஜ்ல வந்து ஹேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் என்டர் ஆகுது அப்படிங்கிறப்போ இட் வில் ப்ரிவென்ட் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அதாவது நம்ம லங்ஸ்குள்ள என்டர் ஆகாம இது வந்து தடுத்துரும் அங்கேயே. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேரிங்ஸ். ஸோ டைஜஷன்லேயே பார்த்தோம். ஃபேரிங்ஸ்னா என்னது, காமன் பேசேஜ் ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஏர். அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், ஃபுட் வந்து எப்படி வந்து ட்ரக்கியாக்குள்ள போகாம யார் தடுக்கிறா அப்படிங்கிறப்ப விச் இஸ் அன் எபிக்ளோட்டஸ், ரைட்? ஸோ இந்த ஃபேரிங்ஸ் தான் இங்கேயும் அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ ஏர் வந்து விச் இஸ் டிராவலிங். இட் இஸ் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் கண்டினியூஸ் ஆஃப்டர் தி nasal passage. Then larynx, which is known as the voice box, contains the epiglottis which prevents the food from entering the airway. Then trachea. Trachea is composed of cartilaginous rings. Cartilaginous rings prevents the collapse of trachea in the absence of air. ஸோ நம்ம பார்த்தோமா ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா. அந்த ட்ரக்கியால எப்படி இருக்கும்னா கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், விச் இஸ் அன் சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். இந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் தி கொலாப்சிங். ஸோ தென் எங்கன்னா bronchi. A pair of bronchi comes out from the trachea with one bronchus going to each lung. அதாவது லெஃப்ட் லங் ரைட் லங்னு ரெண்டு இருக்கு, அது ரெண்டுலையுமே வந்து இந்த bronchus வந்து டிவைட் ஆகுது. Then bronchioles. இந்த bronchus வந்து ஃபர்தரா வந்து பிரான்ச்சஸா டிவைட் ஆகி பிரைமரி bronchiole, செகண்டரி bronchiole, tertiary bronchiole அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து சேஞ்ச் ஆகும். அதை தான் சொல்றாங்க a bronchus divides into branches and sub branches inside the lungs. Then alveoli. Alveoliங்கிறது tiny balloon like structure where gaseous exchange will occur which is surrounded by a network of capillaries. ஸோ இங்க ஃபைனலா நமக்கு வந்து எங்க இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா ஆல்வியோலைல தான் நடக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து செகண்டரி அண்ட் ட்ரெஷரி பிராங்கி வரைக்கும் தான் வந்து அந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஃபைனலா போக போக கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆகி இருக்காது. ஓகேங்களா? கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அட் ஆல்வியோலை. ஸோ இதுதான் ஆல்வியோலையோட டயக்ராம். ஸோ நீங்க இங்க பாருங்க, this one is alveolar wall, right? இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க alveolar wall. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம breathe in பண்றப்ப ஆக்சிஜன் வந்து இன்சைட் போகுதா, அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாவே ஆல்வியோலைல இருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு என்ன தெரியணும்னா alveoli are rich in oxygen. ஆல்வியோலை வந்து ரிச் இன் ஆக்சிஜன் பா. அதே இதை சரௌண்ட் பண்ணி இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா விச் இஸ் பிளட் வெசல். ஓகேங்களா? இந்த பிளட் வெசல்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த பிளட் வெசல் வந்து என்னதுப்பா, விச் இஸ் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நமக்கு எக்ஸேல் பண்றப்ப நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம வெளியே போகும், தென் இன்ஹேல் பண்றப்ப ஆக்சிஜன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த என்ன ப்ராசஸ் மூலியமா நடக்குது அப்படின்னா the process is diffusion. டிஃப்யூஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட் வெசல்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஆல்வியோலைக்கு வந்துடும். பிளட் வெசல்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஆல்வியோலைக்கு வந்துருவாங்க. தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து which will be expelled out from our body. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் ஆல்வியோலைல இருக்கிறது எல்லாமே பிளட் வெசல்ஸ்க்கு போவாங்க, தென் ஆக்சிஜன் கொடுப்பாங்க. நான் சொன்னேன்ல இந்த presence of oxygen only it is taking place. இந்த presence of oxygenல தான் aerobic respiration வந்து நடக்குது. aerobic respiration மூலமா நமக்கு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னோம்ல. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இன்ஹேல் பண்றப்ப ஆக்சிஜன் வந்து என்டர் ஆகுறாங்க ஆல்வியோலைக்குள்ள. அந்த என்டர் ஆகுற ஆக்சிஜன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ்க்கு வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா போறாங்க. அதே மாதிரி பிளட் வெசல்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜாஸ்தி இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆல்வியோலைக்குள்ள போறாங்க, தென் இட் வில் பி எக்ஸ்ஹேல். அவ்வளவுதான். தென் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். இப்போ நம்ம பார்த்தோம் இன்ஹேல்ல வந்து நம்ம பிரீத் அதாவது ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறோம், அந்த ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா டிஷ்யூஸ்க்கு வந்து போகுது, பிளட் வெசல்ஸ் போகுது, பிளட் வெசல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. அதை பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸலேஷன்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை என்னன்னு சொல்லுவோம், வில் கால் இட் as பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோமா. பிரீத்திங்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனை வந்து இன்சைட் வந்து எடுத்துக்குவோம், கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்
breathing. So first வந்து inhalation. Inhalation பண்றப்ப என்ன ஆகும்னா ஆக்சிஜன் இன்டேக் நீங்க எடுத்துக்கிறப்ப நம்மளோட thoracic cavity அதாவது chest cavity என்ன ஆகும்னா which will be expanded. அதே மாதிரி நம்மளோட ribs என்ன ஆகும்னா it will lift upwards, then diaphragm becomes flat shape. So இதெல்லாம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். inhalation அப்ப என்ன ஆகும்னா thoracic cavity வந்து expand ஆகுறாங்க, அப்போ rib வந்து upwards இருக்காங்க. So diaphragm becomes flat in shape, then lungs ஓட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும், ஏர் எல்லாமே வந்து லங்ஸ் குள்ள என்டர் ஆகும். இது நம்ம பிரீத் இன் பண்றப்ப அதாவது இன்ஹலேஷன் அப்ப. அதே எக்ஸலேஷன் ஆர் எக்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா thoracic cavity வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ribs வந்து which will left downwards, diaphragm வந்து dome shaped வந்து சேஞ்ச் ஆயிடும், then volume of lungs வந்து டிக்ரீஸ் ஆயிடுது, then ஏர் எல்லாமே வந்து என்ன ஆயிடுதுன்னா நம்மளோட லங்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இன்ஹலேஷன்ல செஸ்ட் கேவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க, எக்ஸலேஷன்ல வந்து செஸ்ட் கேவிட்டி கான்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ இன்ஹலேஷன்ல ரிப்ஸ் இட் வில் லிஃப்ட் அப்வர்ட்ஸ், ஹியர் இட் வில் பி downwards, then diaphragm வந்து அங்க flatten shape in inhalation, இங்க வந்து dome shape which is in exhalation, then இங்க வந்து லங்கோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் ஆக்சிஜன் எல்லாமே இன்சைட் வருது. இங்க வந்து லங்ஸோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது, ஸோ ஏர் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியே போயிடுது. ஸோ அது ஒரு டயக்ராமேட்டிக் வியூவா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் யூ கேன் see the mechanism of breathingல inhalation and exhalation. ஸோ ஏர் வந்து என்டர் ஆகுது, ஏர் என்டர் ஆகுறப்ப இன்ஹலேஷன்ல என்ன ஆகுது, டயப்ராம் கான்ட்ராக்ட் ஆகுது, அப்போ வால்யூம் ஆஃப் த thoracic cavity வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுது, ஸோ ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு உள்ள வந்துடுது. ஸோ இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும், டயப்ராம் ரிலாக்ஸ் ஆகி டோம் ஷேப்டா வந்து உங்களுக்கு வருது, இங்க வந்து ஃபிளாட்டன்ட் ஷேப். ஓகேவா, அதுக்கப்புறம் ரிப்ஸ் எல்லாமே which will moves back. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஏர் எல்லாமே எக்ஸ்பெல்ட் ஆயிடும். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ டில் now நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ரெஸ்பிரேஷன்ல 2 டைப்ஸ், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். அதே மாதிரி லேக் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது நம்ம மசில் செல்ஸ்ல வந்து நடக்கும் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்றப்ப அப்போ லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இது எல்லாமே என்னன்னா நியூட்ரிஷனோட கண்டினியூட்டி தான். நமக்கு குளுக்கோஸை கன்வெர்ட் ஆயிடுச்சு, இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். அதனால தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல அதோட பேசேஜஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் தேர் இஸ் எனி டவுட் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ எவ்ரிவன். Send a map. You dare to dream, we care to accomplish.